विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् अनन्तरूपोऽनन्तश्रीः जितमन्युद्भयावहः चतुरश्रोगधीरात्मा विदिशो व्याधिशो दिशः. 932வது நாம அனந்த ரூபா. 113வது ஸ்லோகம். விசேஷமாக பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணினதான தத்துவம் பகவன் நாமாவை சொல்லக்கூடியதான வியாஜத்துல சர்வோபனிஷத் சாரத்தையும் பகவத் தத்துவத்தையும் நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்க. நாமாக்கள் சின்ன சின்ன நாமாக்கள், ஆனா ஒவ்வொரு நாமாவுக்கும் அனந்தமான ஒரு அர்த்தம். இப்பொழுது நாம் பரியவஸ்திதா எங்கும் வியாபித்தவர் எனக்கூடியதான நாமாவை பார்த்தோம். அந்த பரியவஸ்திதான்னு சொன்னதுனால பரி சமந்தா முன்னும் பின்னும் மேலும் கீழும் எல்லா திக்கிலையும் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் எங்கும் அவர் வியாபித்திருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பரியவஸ்திதான்னு சொன்னேன். எப்ப பரியவஸ்திதான்னு சொன்னேனோ எல்லா இடத்துலயும் ஒன்றாகத்தான் இருப்பார். ஆகாயம் போல் ஆகாசம் நமக்கு எல்லா பக்கத்திலையும் இருக்கு. மேலையும் கீழையும் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் முன்னும் பின்னும் எங்கும் இருக்கு. அதே போல ஆகாசம் போன்றவரோ அவர் அப்படின்னு வந்தா ஆகாசம் போன்றவருமோ அவர்தான், அதோட இல்லாம எல்லா உருவமும் அவர்தான் இருக்க. சார் இப்படி சொல்லிட்டு ஒண்ணு ஆகாசம் மாதிரி உருவம் இல்லாம இருக்கணும், இல்ல உருவத்தோட இருக்கணும். ரெண்டும் எப்படி இருக்க முடியும் ஒரு வியக்தியால? இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல ஒரு விசேஷமான ஒரு குணம் இருக்கு. என்னதுன்னு எப்படியும் மாறக்கூடியதான தன்மை இருக்கவருக்கு. அதான் அனந்த ரூபா. தங்கம் இருக்க, தங்கம் தங்கமாகவே இருக்கலாம். ஒரு பெரிய தங்க கட்டியாக நீங்க வச்சிருக்கலாம். ஆனா அந்த தங்க கட்டியே 1000 நகைகளாக பண்ணலாம். மூக்குத்தியாகவும் காதணியாகவும் கிரீடமாகவும் ஒட்டியாடமாகவும் எல்லாமும் பண்ணிக்கலாம். வளைகளாகவும் செங்கிலியாகவும் பண்ணிக்கலாம். தங்கமாகவும் இருக்கு, தங்கமாகவும் இருக்கலாம், பல ஆபரணங்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அவர் ஆகாசம் மாதிரி உருவம் இல்லாமலும் இருக்கலாம், பல உருவங்களையும் எடுத்துக்கலாம். காரணம் என்ன? எனக்கு இந்த உருவம் தான் எனக்குரியதான நிர்பந்தத்துல இல்ல. நமக்கு இந்த உருவம் தான், நம்ம மாத்திக்க முடியாது. ஒல்லியா இருக்கிற நான் குண்டாகணும்னு நினைச்சா துணியை வச்சு கட்டிக்க வேண்டியதுதான். அது எப்படி ஓவர் நைட் ஆக முடியும்? முடியாது. குண்டா இருக்கிறவா ஒல்லியா ஆகணும்னாலும் அது முடியாது. முதல் 4 நாள் பட்டி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் இழக்க மாதிரி காணப்படும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 நாள் சாப்பிட்டேன்னா அதை விட ஜாஸ்தி ஆயிடும். என்ன ஒண்ணு சரியா? இது மனுஷாளுடைய உருவத்தை இவ மாத்திக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமோ? நாம் ஜன்மாந்தரத்துல பிராரப்த கர்மா பண்ணியிருக்கோம். அந்த பிராரப்த கர்மாவானது பிறப்பு ஜாதியாகவும் ஆயுகோ எத்தனை நாள் நீங்க வாழணும் என்கிறதையும் எந்தெந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது என்கிறதும் அது தீர்மானம் பண்ணியாச்சு. இவர் இங்கத்தான் பிறக்கணும், இப்படித்தான் பிறக்கணும், இத்தனை நாள் வாழணும், இத்தனை நாள் என்னென்ன சுகம் துக்கத்தை சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கணும், அது தீர்மானம் ஆச்சு. ஆனால் நமக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் மாற்ற முடியாது. பகவானுக்கு அவர் இந்த மாயைய தங்கையில வச்சுட்டு இருக்க. மாய அவர்கிட்ட வாலாட்டாது, சொன்ன பேச்சு கேட்கும். அதனால என்ன ஆச்சுன்னா அவர் இஷ்டமாக உருவங்களை எடுத்துக்கிறார். மீனா பிறப்பார், பன்னியா பிறப்பார், உலகத்திலேயே வேற எங்கும் காணாதான நரசிம்மரா பிறப்பார். பார்த்தீங்களா?
குள்ளமா பிறந்து பெரியவர் ஆயிடுவார். வாமனரா பிறந்தார், உலகளந்த பெருமாளா ஆயிட்டார். எப்படி சார் முடியும் அவருக்கு? அந்த மாயா பிரகிருதி அதை தன்வசமா வச்சுட்டு இருக்க. நான் அதுக்கு வசம் ஆயிட்டோம். நம்ம கோச்சுக்கப்படாதுன்னு நினைக்கிறோம், ஆசைப்படாப்படாதுன்னு நினைக்கிறோம். முடியறதோ? ட்ரை பண்றேன் சார், கிச்சுன்னா வெளியில வருது. ஒருத்தர் கோச்சுட்டு பிறகு ஓஹோ நம்ம கோச்சுட்டோமா, தப்பில்ல, அடுத்த தரம் கோச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த புத்தியாவது வருது, அதுக்கு சந்தோஷம் பண்ணும். இன்னும் என்ன, அடுத்த தரம் கோபம் வர்றப்ப அவர் சொல்றதுக்கு மேல கோபம் வந்தாச்சு. என்ன பண்றது? இப்படி சில வருஷங்களாக நிற்கணும். எத்தனை வருஷம் சண்டை போட்டார்? 5000 வருஷம் சண்டை போட்டார். பஞ்சவர்ஷி பாஹு பிரஹரணோ விபு. மகாவிஷ்ணுவானவர் மதுகைட்டவாளோட சண்டை போடும் பொழுது 5000 years சண்டை போட்டார். என்ன சரிவர்? ஞானமயந்தவா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா. நினைச்ச மாத்திரத்தினாலே எல்லாரையும் அழிக்கக்கூடியவர், உலகத்தை மாத்தி விரட்டி வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். 5000 வருஷம் தபஸ் பண்ணினாரே, என்ன கதை இது? அவர் அதுக்கு இல்ல, ஒரு மனிதன் தான் முன்னால சேர்த்து வச்சுட்டதான கர்மாவையோ அந்த வழக்கங்களையும் விட்டு போறது ரொம்ப கஷ்டம். என்னத்தான் இருந்தாலும் சரி சார், அந்த சந்தர்ப்பம் வரப்ப மனசு ஓடி போயிடுறதுன்னு. சுகர் வியாதி இருக்கு, ஸ்வீட் சாப்பிடப்படாது சாப்பிடாது ஜபம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்வீட்டையே ஜபம் பண்றான். சாப்பிடப்படாது சாப்பிடப்படாது, பக்கத்து இலையில வர பரியந்தம் சாப்பிடப்படாதுங்கிறான். வேண்டாம் சொல்லணும்னு நினைச்சான், நம்ம இலைக்கு இருக்கும்ட்டான். அவன் ஒண்ணு போட்டதுன்னு ஊன்னு சொன்னதுனாலேயே 4 போட்டான். அது வேற காசுகளாச்சா பத்திரமா இருக்கணுமே. என்ன விவகாரம்? நாம் என்னதான் வேண்டாம்னு நினைச்சாலும் அது அந்த மனசு கேட்கறதா? கேட்கல. காரணம் என்ன? ஜன்மாந்தரத்துல சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரங்களே இல்லாமல் எப்பொழுதும் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டே இருக்கணும், அதற்காக எந்த உருவத்தையாவது எடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவர் அனந்த ரூபா. அந்தந்த சந்தர்ப்பத்துல அந்தந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அதை காப்பாற்றுறதுக்கு தகுந்ததான உருவத்தை எடுத்த. பிராய காலம் ஒண்ணுமே இல்ல, ஜலம்னு இருக்கு, பிரளய பயோதி ஜலே. என்ன பண்றது? அந்த ஜலத்துல மகர்ஷிகளையும் வேதங்களையும் காப்பாத்தடும். ஒரு மீனாக அவதாரம் பண்ணி போட்டுல வர கட்சி இழுத்துட்டு போனார். அப்ப வேற ஏதாவது மனுஷன் அவதாரம் பண்ண ஜலத்துக்குள்ள சமுதிரத்துக்குள்ள எப்படி போனத அக்கா மீனான அவதாரம் பண்ணினார். இரண்யேற்றன்னு ஒரு அரக்கன் பூமியெல்லாம் பாயாட்டம் சுருட்டி பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டான். அவரோட சண்டை போடுறதுக்கு பன்னியாக அவதாரம் பண்ணி ஜலத்துக்குள்ள புந்துட்டு அவரோட சண்டை போட்டு பூமியை மேல தூக்கி வச்சார். மனுஷனால பிராணம் போகாது, மிருகத்தினால பிராணம் போகாது, வீட்டுக்குள்ள போகாது, வெளியில போகாது, இப்படி எல்லாம் வரம் வாங்கினதான ஹிரண்யகசிபை கொல்றதுக்காக மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் ஒரு வேஷத்தை போட்டுட்டார். பாத்தீங்களா? அப்ப விவகாரம் என்னன்னா, எந்த உருவத்தையாவது எடுத்துக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலையாவது எப்படி எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் செய்யக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருந்தாலும் அவர் வைகுண்டவாசியா இருந்திருக்கார். நிர்குணமான ரூபமும் உண்டு, சகுணமான ரூபமும் உண்டு. உருவத்தை அப்பப்ப மாத்தி கொள்ளக்கூடியதான தகுதியும் உண்டு. ஆனால் அவருக்கு என்ன பேரு? அனந்த ரூபா, விஸ்வரூபமா இருக்கார். 2 கையோட கிருஷ்ணனாக பழகினார். சில வருஷங்கள் பழகினார், 20-30 வருஷம் பழகினார் அர்ஜுனனோட. அர்ஜுனன் என்ன பண்ணினா, அவருடைய விபூதிகள் எல்லாம் கேட்டார், மகாத்தியத்தை எல்லாம் கேட்டுட்டார். கேட்டுட்ட பிறகு நான் பார்க்கலாமான், நீ நேரம் கேட்டீரேன்னு கேட்டேன். அவநம்பிக்கை இல்ல, நீங்க சொல்றதுல சர்வமே ததிரதம் மன்னிய, நீங்க சொல்லலாம் ரைட்டுன்னு தான் நம்புற, இருந்தாலும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. கடையில போய் படம் வாங்க போறது இல்ல, அதுல காமிங்க உங்க அது நீங்க வாங்கதான் போறது இல்லையேன்னு, இல்ல பார்த்துட்டு போவோமே. அவ ஏதோ நினைச்சுட்டு போறோம், மனுஷன் எல்லாரும் பண்றதானே. அப்ப விவகாரம் என்ன, அதை பார்க்கணும் அப்படின்னு பகவான் காமிச்சார். அப்ப நான் காமிக்கிறேன், ஆனா விவகாரம் இந்த கண்ணால பார்க்க முடியாது. திவ்யம் ததாமி தேஷோ, திவ்யமான கண்களை கொடுக்கிறேன் அழகா காமிச்சார். என்ன ஆச்சுன்னா, அந்த விஸ்வரூபத்தை காசு பயந்து விட்டாங்க, பயன்படி ஆயிடுது. என்னாச்சு? பயன்படி ஆயிடுதுன்னு
இதுல பூமியில கால இருக்கு, தலை ஆகாசத்துல இருக்கு. ஒரு நிலையில முகம் கை கை இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்தா அது பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? பூச்சி மாதிரி தான் இருக்குன்னு. சர்வத பாடி பாதம் தத் சர்வதோஷிரோமுகம் சர்வமா விருத்திய கெட்டது எங்க வியாபித்து இருக்க. சரி, இதமா ரொம்ப கட்டமா இருக்கேன், மனுஷன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். மனுஷன் வடான் சாப்பிடற போல மனுஷன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொப்னம் தவிர்த்தாலே பயந்துருவேன். இது எதடா விவகாரம் எதிர்க்க பாக்குறான்னு சொன்னேன். அடிக்க விட்டான். போறோம் சுவாமின்ட்டு. போறோம் ஸ்டாப் பண்ணுங்க. ஓ, நீ காமிக்கணும்னா காமிக்கணும், நிறுத்துன்னா நிறுத்தணும். என்ன ஏன்னு சார் என்னாச்சு? இப்ப 1000 கைகள் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டார். முன்னாள் இருந்ததாரு சதுர்புஜ சேவையோட இருந்த. அப்ப உருவத்தை அப்பத்துக்கு பொழுது மாற்றிக்கொள்ளலாம், மறுபடியும் பழைய உருவத்தை கொண்டு வரலாம். ஆகியால் எந்த உருவத்தையாவது எப்பவாதும் தன்னிச்சைப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். இது வரைக்கும் இந்த ஐடியா வரல. பார்த்தீங்களா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இத்தனை நாமக்களா இருக்க. அதனால அனந்த ரூபா, கணக்குக்கு இடாதது முடியாததான ரூபம். 1 2 இல்ல, நமக்கு 10 அவதாரம் தான் தெரியும். ஸ்ரீமத் பாகவதத்துல 27 அவதாரம் தான் சொன்னார். இன்னொரு இடத்துல 102 அவதாரம் சொல்லியிருக்கார். அவ்வளவுதானே. பரம்பொருள் நமச்சாராயனா எல்லா அவதாரையும் எப்பொழுதும் எடுத்துக்கலாம், எந்த அவதாரத்தையும் எடுத்துக்கலாம். அவருக்கு எல்லா உருவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு. ஒரே அவதாரத்தை 10 தடவை எடுத்துக்கலாம். நீங்க இன்னைக்கு தியானம் பண்ணிட்டு சின்சியரா உட்காந்து நாம தியானம் பண்ணிருக்கேன். பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். புருஷாளுக்குள்ளேயே ரொம்ப அழகா. என்ன அழகுன்னு சாதாரண ஸ்திரீகளுக்கு சொல்றது. புருஷாளுக்கு ஏதோ இருக்க, கட்டு கொடுமையா, மூக்கு மொழிகள் அப்படிதான் சொல்லுவா. புருஷாள விவகாரம் என்ன, இவாளுக்கு அழகுங்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த சைடு நான் என்ன பண்றது இருக்கா? அப்படி இல்லையா ராமன்? பும்சா மோகன ரூபாய, புருஷாலிய மனசையும் கவர்ற மாதிரி ஒரு உருவமாகும். புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அப்படின்னு விசேஷமா சொல்ற. அது மாதிரி ஒரு உருவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. எந்த உருவையும் எப்படியும் எடுத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் காத்து அனுகிரகம் பண்ணணும். இத்தனை உருவம் எதுக்கு சார் எடுத்துக்கிறது? என்ன டிராமா ட்ரூப்ல இருக்காரான்னு அப்பப்ப வேஷம் போடுறதுக்கு இல்ல. எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி எடுத்துட்டா ஜனங்களுக்கு சந்தோஷம் வருமோ, அவளுடைய காரியத்தை நடத்தி கொடுக்கலாமோ, அவளுக்கு நன்மையை பண்ணலாமோ, அந்த உருவத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஆகையால் அங்கே உத்தேசத்தை பார்க்கணும். பகவானுடைய உத்தேசம் என்ன? உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், மனுஷியால் பக்தஜனால் சௌக்கியமா இருக்கணும். அதனாலதான் அனந்த ரூபா, அனந்தானி ரூபாணி அத்யா, ஆயிரக்கணக்கான உருவங்கள், கணக்குக்கு உட்படாததான உருவங்கள். அத்யா விஸ்வ பிரபஞ்ச ரூபேண ஸ்திதஸ்யா, பிரபஞ்ச ரூபமா இருந்துருக்கார், உலக ரூபமா இருந்துருக்கார். இந்த ரூபம்னு சொல்றதை விட நம்ம நாமான்னு சொன்னோமே நல்லா புரியும் மனுஷியாளுக்கு. நாம பேரு பேர் இருந்தா உருவம் இருக்கும், உருவம் இருந்தா பேர் இருக்கும். இந்த நாம ரூபங்கள்னு 2 இருக்க பார்த்தா அது எப்பொழுதும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். இப்ப ஒரு பதார்த்தம் இருக்குன்னு சொன்னா அந்த பதார்த்தத்துக்கு ஒரு உருவம் இருக்கும். இது பேப்பர் வெயிட்ல இது ரவுண்டா இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். புஸ்தகம்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படி நின்றுட்டு இருந்தா அது புஸ்தகமா, தூணுன்னு நின்றுட்டுதான் இருக்கணும், அது வேற விதமா இருக்க கூட. அப்ப நமக்கு எந்தெந்த ஒரு உருவம் பார்க்கிறோமோ அது அப்படித்தானே இருக்கணும். உருவம் பார்த்தாச்சு, அந்த உருவத்துக்கு பேரும் உண்டு. எப்ப ஒரு பொருள் இருக்கோ, உருவத்தோட ஒரு பொருளை பார்க்கறா, அந்த பொருளுக்கு ஒரு பேர் உண்டு. அது உருவம் ஜாஸ்தியா பேரு ஜாஸ்தியா தான். நாம பிரபஞ்சம் தான் ஜாஸ்தி, ரூப பிரபஞ்சம் குறைச்சல். பொருள்கள் உலகத்துல எத்தனை இருக்கோ எண்ணி பார்க்க முடியும் உங்களால. ஒரு நட்சத்திரத்தையே எண்ண முடியாது உங்களால, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ. அதே போல எத்தனை பூமியில எத்தனை புஷ்பங்கள் இருக்கு, எத்தனை பழங்கள் இருக்கு, நீங்க எண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். சில பதார்த்தங்களை நினைச்சு பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். எப்படித்தான் என்றாலும் இந்த ரயில்வே பெட்டி எப்படி என்றான், அது பாட்டு ஓடிண்டே இருக்கேன். இங்க என்றதை விட பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிடுது, அது பண்ண இங்க போயிடுது. ஆனா அதுக்கு ஏதோ சிஸ்டம் வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அது போல பொருள்களை என்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் இப்ப ஒரு புஸ்தகம்னு வச்சுக்கலாம்,
ஹிந்தியில கிதாபுங்கிறோம், நம்ம புத்தகம்ங்கிறோம், தெலுங்குல புஸ்தகமும் அப்படிங்கிறோம், வேற இன்னொரு பாஷையில இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பொருளுக்கு எத்தனை பாஷை இருக்கோ அத்தனை பாஷையில அத்தனை பேர். பொருள் ஜாஸ்தியா பேரு ஜாஸ்தியா சார்? ஆனா பேராகவும் பொருளாகவும் அவர்தான் இருக்க. ஒரே வியக்தி பரிமாறிட்டு இருக்க. ஏன் அப்பளமே இங்க வாங்குறோம், ஏன் ரசமே இங்க வாங்க, அவன் பேருக்கு அப்பளமா ரசமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விவகாரம் என்னென்ன, எதை பிடிச்சிட்டு இருக்கானோ அந்தந்த பேரோட அவரை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை விதமாக இங்க பகவான் என்ன அத்தனை பேராகவும் அத்தனை உருவங்களாகவும் அவர் தான் இருக்கார். விஸ்வரூபாஜாதரணி பிரபஞ்சம் அப்படின்னு தைஜச அஸ்மிகா அப்படின்னு சொல்ற பார்த்தல, அப்படி உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா உருவங்களும் எல்லா பெயர்களும் அதோட இருந்துட்டு இருக்கார். ஆகையால் அனந்த ரூபா அனந்தானி ரூபாணி அஸ்ய விஸ்வ பிரபஞ்ச ரூபேண ஸ்திதஸ்ய. எப்பொழுது இந்த ஸ்திதி காலத்துல பிரபஞ்ச ரூபமாக இருக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கு எத்தனை இருக்கக்கூடியதான எத்தனை பொருள்கள் இருக்கோ அத்தனை பொருளாகவும் அவர் தான் இருக்க. தங்கம் இருக்கு சார், தங்கத்திலிருந்து காதணிய பண்ணேன், தங்கத்திலிருந்து வளைய பண்ணேன், தங்கத்திலிருந்து மூக்குத்திய பண்ணேன், தங்கத்திலிருந்து செங்கிலிய பண்ணேன், எல்லாமும் தங்கம் தானே சொல்லிட்டு இருக்கு. தனித்தனி பெயரோட இருக்கலாம் அதுக்கு, ஆனா எல்லாமும் என்ன தங்கம் தான். அதே போல உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் பரம்பொருளும். அது எப்படி சார் பொருள்? புஸ்தகம் டேபிளும் சேரும் பரம்பொருள் ஆகுமா? பரம்பொருள் நீரே சொல்லுவீங்க. எப்படி சொல்றேன்? புஸ்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, செவர் இருக்கு, மனிதன் இருக்கிறான். இந்த இருக்கு இருக்குன்னு சொல்றது பார்த்தல, அதானே பிரம்மா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பெருமாளுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன? இருத்தல். அந்த பொருள் போயிடுச்சுன்னா இல்லைங்கிற. ஆனா இல்லைன்னு மட்டும் வெறுமை சொல்றது இல்ல, இல்லைன்னா இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். சக்கரை டப்பால சக்கரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், சக்கரை இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு? வெறும் டப்பா இருக்கு. சக்கரை இல்லைன்னு டப்பா இல்லைன்னு அர்த்தமா? அப்படி ஆறுதா இருந்தா டப்பா போயிடுறதா இருந்தா யாரும் டப்பா வச்சுக்க மாட்டான். என்னடா சக்கரை போனாலும் ஆனாலும் டப்பா இருக்கணும், மறுபடியும் வாங்கிட்டு வந்தா அதுல போட்டுக்கணும். இப்ப விவகாரம் என்னன்னு, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் இன்னொன்னு இருக்கு. இருக்குங்கிறது ஒரு நாளும் போகாது. அந்த இருத்தலா இருக்கிறது தான் பரம்பொருள். அதான் சர்வ கல்பனா அதிஷ்டானம். சாஸ்திரங்கள்ல நமக்கு ஏதோ சொல்லலை சார். உங்க தைனந்திகமான வாழ்க்கையில நீங்க எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ இதைத்தான் சொல்றது. பகவான் எங்க இருக்க? எல்லாமாவும் இருக்க, எங்கும் இருக்க. நாங்கள் இல்லை என்று சொல்ற இடத்துலயும் இருக்க. பகவான் இல்லைன்னு சவத்துல எழுதுறா, அந்த எழுதுறவனுடைய இதயத்திலையும் அவர் தான் இருக்க. ஞாபகம். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்? அவன் புத்தி அவனுக்கு அப்படிதான் சொல்றது. ஆனா புத்தி அவனுக்கு சொன்னாலும் அந்த அந்த புத்தியை கொடுத்துட்டு அதை இப்படி பண்ணுன்னு சொல்றவரும் அவர்தான். கரண்ட் இல்லைன்னா எதையும் வேலை செய்யாது சார். ரெண்டை ஒட்டுறதும் கரண்ட் தான், அதை பிரிக்கிறதும் கரண்ட் தான். குப்பை நீங்கள வரல ஒரு பெரிய மிஷின் வருது, கரண்ட் வந்தா ஓடும். புத்தகத்தை நுனியெல்லாம் கட் பண்றது, இன்னொரு இடத்துல என்னென்ன சேர்த்து வைக்கிறது. என்ன சார் கரண்ட் இதுவும் பண்ணும் அதுவும் பண்ணும். அதே மாதிரி தான் எங்க பரமாத்மா இல்லைன்னு சொன்னாலும் அவர் தான், இருக்குன்னு சொன்னாலும் அவர் தான். எந்த உருவமாகவும் இருந்தால் உருவம் இல்லாத போனாலும் அவர் தான். ஆகையால் அவர் அனந்த ரூபா. இதை நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். 1000 ரூபா இருக்கார், 1000 ரூபா உண்ணவா இருக்கார், பல பொருளாக இருக்கார், எல்லாமா இருந்தாரு அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அனந்த ஸ்ரீ. ஸ்ரீ ஸ்ரீன்னா ஐஸ்வர்யம். எந்தெந்த மனுஷனுக்கு எது இருக்கோ அந்த ஐஸ்வர்யங்கள்ல எங்க பரமாத்மா தான். நம்ம ஐஸ்வர்யம்னா பணம்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப சாதாரணமான இந்த பணம்ங்கிறது காலப்போக்கில் மாறிக்கொண்டு இருக்கு. ஒரு காலத்துல பணம்னு பணக்காரர்னு என்னன்னா நிறைய பசுமாடு இருந்தா அவர் பணக்காரரா இருந்தார். யாக்கியவர்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான பரமாடு இருந்தது. பசுமாடு மட்டும் ஆடு அவ எல்லாம் இருந்தது. ரொம்ப பணக்காரர் சார், நிறைய இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, நிறைய வேலி யாருக்கு இருக்கோ அவளுக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 20 வேலி இருக்குன்னா ஒரு பெரிய பணக்காரர். ஜமீன்தார், ஜமீன்னா பூமின்னு. அதுக்கப்புறம் பணக்காரர் யாரு தங்கத்தை நன்னா பதுக்கி வச்சிருக்காரோ அவர் பணக்காரர் ஆகிட்டார்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காசு ரூபானா யாருகிட்ட இருக்கோ அவ பணக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் யாருன்னார், யாரு பேங்க்ல நிறைய கடன் வாங்கியிருக்காரு அவர் தான் பணக்காரர். அப்படி இருக்கு. இப்ப விவகாரம் என்ன ஆயிடுது, இந்த பணம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தா அது நாளடைவுல மாறிட்டு இருக்கு. ஆனா நிஜமான பணம் என்ன? எப்பொழுது தாங்கள் எது வேணும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது அது உங்களுக்கு கிடைச்சா அதான் பணம். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்ப வேணும். நிறைய பணம் இருக்கு சார், ஆனா விவகாரம் என்னென்ன ஒண்ணுமே கிடைக்கல. இல்லை என்ன லாபம்? 2 நாளா டீசலே கிடைக்கலையா எங்கேயும்? எல்லா விவகாரம் எல்லா ஜெனரேட்டர் செட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேன் சார், கடையில கிடைக்கலைங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சர்க்கரையே கிடைக்கல, நிறைய காசு இருக்கு, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிறேன் சார் நான், ஆனா சர்க்கரை இல்லைன்டா. என்ன பண்றது? ஆகையால் பணம்னு சொன்னா ரூபானத்தை மட்டும் பணம்னு நினைக்கிறது இல்ல. தாங்கள் எப்பொழுது எதை விரும்புகிறீர்களோ அப்பொழுது அது கிடைச்சா அதான் சரி. இது எல்லாம் இருந்தே பிரயோஜனம் இல்லை. எனக்கு எது வேணுமோ அது அப்பொழுது வேணும். இப்படி அத்தனை பொருளாகவும் அவர் இருக்கார். அதனால அனந்த ஸ்ரீ. நமக்கே இன்னைக்கு இது சாப்பிடணும்னு தோணும், நாளைக்கு அது கொடுத்த டெய்லி தானாங்கிறேன். இன்னைக்கு உப்புமா பண்ணேன், நாளைக்கு வேற உப்புமா. இன்னைக்கு அரிசி உப்புமா, நாளைக்கு கோதுமை உப்புமா, நாளைக்கு ஏதோ ரவா உப்புமா, ஏதோ உண்டா. டெய்லி உப்புமா தானே, இது உப்புமா வாரமாங்கிறான். அப்ப என்ன, நாளடைவுல மாறிண்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அனந்த ஸ்ரீ. அனந்தமான சக்தி இருக்கவருக்கு. எப்பொழுது யார் எதை கேட்கிறாளோ அவளுக்கு, மனுஷால் இருக்காளே பிராணிகள் இருக்காளே அவளுக்கு வேற ப்ரிஃபரன்ஸ் உண்டு. எனக்கு இது வேணுங்கிற, இன்னொருத்தருக்கு இன்னொன்னு வேணுங்கிறான். யாராருக்கு எப்பொழுது எது வேணுமோ எது நினைக்கிறாளோ அவளுக்கு அப்பொழுது அதை கொடுத்துட்டு இருக்கார். அவளை கர்மாவுக்கு தகுந்த அளவுக்கு அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் பகவான் என்ன வெறும்னு அனந்த ரூபமா இல்ல, அனந்த ஸ்ரீயா இருக்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்கார். எப்படி ரெடியா வச்சுட்டு இருக்கார்? நீங்க இன்னைக்கு பகவான் நாமாவை சொன்ன ருக்வேதத்துல ஒரு கர்மாவை பண்ணேன். கர்மாவை பண்ணியிருந்தா கர்மாவனுடைய பலம் வந்திருக்க, அந்த பலத்தை பலமா மாத்தி சூரியன் இடத்துல வச்சுட்டு இருக்க. நம்ம இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுன்னு அப்படி கொடுக்கல, அந்த பலமா மாத்தி அங்க வச்சிருக்க. அதே போல எதிர்வேகோக்தமான கர்மா பண்ணா அந்த கர்மாவனுடைய பலத்தை இன்னைக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்க. இந்த மாசத்துக்கு 4 பந்துக்கள் வந்திருக்கா. வந்ததுமே மாமி என்ன பண்றா தெரியுமா, நான் அவளை வாங்கோ உட்காருங்கன்னு சொல்லி இனிமையா 2 வார்த்தை பேசிட்டு உட்காருங்கன்னு ஃபேன் போட சொல்லிட்டு மாமா கூப்பிட்டு நீங்க பேசிட்டு இருங்க அவன்கிட்ட. எதுக்குன்னு உள்ள போய் ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு இலையில போட்ட பிறகு ஸ்டவ் எத்தினா வருமா சார்? அதுக்கு முன்னாலே அவளுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆத்துல இருக்கு, எது பண்ணணும், என்ன காய்கறி இருக்கு, என்ன பிளான் பண்ணி என்னமா நடக்கிறது தெரியுமா? நான் இது சாதாரணமா இருந்தா நடக்காதுன்னு டக்குன்னு ஒரு 10 நிமிடம் இவர் பேச்சு கொடுக்கறதுக்குள்ள ஆயிடுது. வாங்க காரணம் உட்காரங்கோட்ட. என்ன சுவாமி நடக்கிறதுன்னு இல்லை. அப்ப என்ன, எந்தெந்த அவளுக்கு எது பிடிக்குமோ, எதை பண்ணணுமோ, எது ஆத்துல இருக்கோ, எதுக்கு எனக்கு தனக்கே சரியா வருமோ, எதை செஞ்சா நன்னா இருக்குமோ அத்தனை யோசனை பண்ணி பண்ற. ஒரு 4 பேர் வந்தாலே அவளுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும். பந்துக்கள் வந்திருக்க, சம்பந்தி ஆத்துல பார்க்காதான் இருக்கு, பார்க்காத பண்ணலாமோ? யாராவது பேசுவா, சம்பந்திகளுக்கு பார்க்காத வைக்கிறதா அப்படின்பா. அது பண்ண ஆத்துல இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் தனக்கு பிடிச்சிருந்தாலும் பார்க்க பண்ணப்படாது. அதுக்காக என்ன முருங்கக்கா வேற ஏதாவது இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்றாளா இல்லையோ? அதனாலதான் நீர் சௌக்கியமா இருக்கு. வீட்டுல அவ சௌக்கியமா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தா மாமாக்கு நல்ல பேரு. இவர் நல்ல பேருக்கு காரணம் பின்னால அவளோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி எல்லாமும் நடக்கிறதுன்னு சொன்ன காரணம் என்ன, அனந்த ஸ்ரீ. இருக்கிறத வச்சு யாராருக்கு எதை குடிக்கணுமோ அவ கர்மாவுக்கு தகுந்தா போல, அவளுக்கு ஆசைக்கு தகுந்தா போல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். எல்லாமாக தானாயிட்டு இருக்கார். அதனால அனந்த ரூபம் இருந்த அனந்த ஸ்ரீயார். அனந்த ஸ்ரீ அபரிமிதா ஸ்ரீ, கட்டுக்கு அடங்காததான, இவ்வளவு என்று சொல்ல முடியாததான எத்தனை மனுஷியான உலகத்துல இருக்கா, எத்தனை பிராணிகள் இருக்கா, அவளுக்கு என்னென்ன வேண்டி இருக்க, எப்படி வேண்டி இருக்க, அத்தனை பொருளாகவும் மாறிட்டு.
அதனால அனந்த ஸ்ரீ அபரிமிதா ஸ்ரீ பராசக்தி அஸ்யா இது. அந்த சக்தி வேணும். நம்ம சக்தின்னு சொன்னா தமிழ்ல உடம்புல வலுவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சக்தி இருக்கு சார் எல்லாத்தையும் பண்ணுவா அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்ல, உடம்புல வலுவு மட்டும் இல்ல, புத்தி சக்தி வேணும். கரெக்டா இந்த சமயத்துக்கு இதுதான் பண்ணணும் அது வேணும். வில் பவர் வேணும். என்னால பண்ண முடியும் எனக்கூடியதான தைரியம் வரும். சில பேருக்கு 2 பேர் ஆத்துக்கு வந்தாச்சுன்னா என்னால சமைக்க முடியாது, அழுதுவா. சில பேர் 10 பேர் வந்தால சரி இருக்கட்டும் பண்ணிவிடுவேன், பண்ணிவிடு ஏதோ ஓட்டிட்டு இருக்க. அதுலயும் அங்க இருக்கிறவாள் நல்ல வார்த்தை பேசி இங்க வாங்கன்னு சொல்லி இதை சரி பண்ணுவா, அதை பண்ணிக்கோ. வேலை வாங்கறதுல சில பேர் பெரியவர், வேலை பண்றதுல சில பேர் பெரியவர். என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த புத்தி சக்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. சக்தின்னா உடம்புல திராணிங்கிற அதை மட்டும் இல்ல, அதுவும் இருக்கணும், புத்தி சக்தி இருக்கணும், சமயத்துக்கு தகுந்த போல சமயோலோசனமாக பண்ணக்கூடியதான திறமையும் இருக்கணும். அத்தனைக்கும் மேல பொருளை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற விவகாரமும் இருக்கணும். இத்தனையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் கொடுத்துட்டு இருக்க. அதனால்தான் அபரிமிதா சக்தி பராசக்தி அஸ்யா இது அனந்த ஸ்ரீ. இதெல்லாம் நீங்க சொல்ற இடத்தான் எங்க இருக்குன்னு பரஸ்ய சக்திர் விவிதைவதே ஸ்வாபாவிக ஞான பல கிரியாதா. இவர்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பெருமாளுக்கு என்ன திறமை இருக்கு நீங்க கணக்கிட முடியாது. அவரால் சிருஷ்டி பண்ணிதான இந்த மனிதனுக்கு மறுக்ஷணத்துல மறக்கிற மனுஷனுக்கு இவருக்கு என்ன இருக்குன்னு இவருக்கே தெரியாது. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்தா காசு இல்லேன்னு நினைச்சுன்னு வந்துட்டான் கடையில இருந்து. என்னன்னா நான் மறந்துட்டேன். கையில பரிசு வச்சுட்டு இருக்க, பரிசுல காசு இருக்கு, பையன் கூட கையில தான் தொங்குறது. அதாடா மறந்து போயிட்டேன்னு ஆசை கொண்டு வரலையே. வந்து அந்த கையை பிடிச்சுட்டு ஆத்துக்காரிட்ட சொல்ற, போனேன்னா எவ்வளவு நன்னா இருக்கு தெரியுமா, உனக்காகத்தான் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு. ஏன் வாங்கிட்டு வரலன்னு, காசு எடுத்துன்னு போகலையே. அந்த பைய ஆறுதுன்னு என்ன பண்றதுன்னு அண்டியில இருந்து பாக்குறேன், கல்யாணம் பண்றது உங்க மறதின்னு எனக்கு தெரியும் அந்த அம்மா சொல்ற. ஓஹோ பாருங்க, அப்ப என்ன தன்னிடத்துல இருக்கக்கூடியதான பொருளை தனக்கு எல்லாம் ஞாபகம் வருதல்ல மனுஷனுக்கு. இந்த மனிதனுக்கே இவ்வளவு திறமைகள் இருக்குன்னா இவனை படைச்ச அந்ததான பரமாத்மாவுக்கு எத்தனை திறமை இருக்கு. ஒரு மனுஷன் தானே எத்தனை பட்சிகள், எத்தனை மான்கள், எத்தனை மிருகங்கள், அத்தனையும் படைச்ச அவைகள்லாம் கட்டி காத்துட்டு இருக்கா கூடியதான பரம்பொருளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேடா. நீங்க செல்போன் கண்டுபிடிக்கிறேன், நீங்க வந்து டிவி கண்டுபிடிக்கிறேன், அது கண்டுபிடிக்கிறேன், இந்த கண்டுபிடிக்க கூடியதான புத்தியை கண்டுபிடிச்சு உங்க கொடுத்துருக்காரு. அதை அவரை பார்த்தீரா? என்னமோ சார் அன்னைக்கு கம்ப்யூட்டர்ல லாங்குவேஜ் இருக்கிறோம், கோபாலுங்கிறான், சிங்கிறான், சி பிளஸ்ங்கிறான். 4 நாளுக்கு பொருள் மாறிண்டே இருக்கு. நமக்கு பாடம் மாறினா பரவாயில்ல, பாஷையே மாறி போயிடுச்சுன்னா ஜாவாங்கிறோம். என்னடா அது ஒரு லாங்குவேஜ் சாருங்கிறோம். பாஷையே மாத்திட்டே இருக்கான். இவனும் மாத்திட்டு இருக்கானோ, அன்னைக்கு கத்துக்கிறானோ இல்லையோ, கத்துட்டு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ பாருங்க. அப்ப விவகாரம் என்னன்னு இத்தனையும் கண்டுபிடிக்க கூடியதான ஒரு புத்தி சக்தியை கண்டுபிடிச்ச அந்த பரம்பொருள் எவ்வளவு சக்தியா இருக்க முடியும். அதனாலதான் அவர் அனந்த ஸ்ரீ அனந்த சக்தி அபராத்திய சக்தி விவிதைவதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச. இத்தனை சக்திகளை என்னால கண்டிட முடியாது. ஆகையால் சக்திகளை 3ஆ பிரிச்சுட்டேன் வேதம். என்னதுன்னு ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி, அறிவு. இந்த அறிவை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், அதுக்கு முயற்சி வேணும். பட்சிகள்லாம் இருக்கு சார், பட்சிகள்லாம் பாஷையில பேசுறது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், கிராமர் எல்லாம் உட்காந்து பட்சிக்கு என்ன கிராமர் இருக்கு, அது கத்துக்கிறது. அதே வாழ்க்கையில இருக்க ஒரு எறும்பு இன்னொரு எறும்போட பேசுறது, வரிசையா எறும்பு சாரியா போயிட்டு இருக்கு. ஒரு எறும்பு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது, ஒவ்வொரு எறும்போட மூக்கல மூக்க வச்சு சொல்லிட்டே வரும். கவனிச்சுதான் உங்ககிட்ட வேலையை இந்த புரியலன்னு இங்க பார்த்தேன் சார், புத்தகம் புரியலன்னு இங்க பார்த்தேன். அங்க ஒரு எறும்பு பாருங்க, ஒரு எறும்பு எத்தனை பேருக்கு சொல்றது. நம்ம வாழ்க்கை பாருங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்றோமா? அது சொல்றது அந்த பக்கம் போ, அதை அந்த பக்கம் போ, அங்கே ஸ்வீட் இருக்கு, போன்னு சொல்லிட்டு நீ ஏன் போகல? நான் சாப்பிட்டு வந்தேன். விவகாரம் என்ன? அத்தனை பேருக்கும் அதான் ஞான சக்தி.
இந்த ஞான சக்திக்கு ஸ்டோரிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம். உங்க செல்போன்லயே 50 கால் தான் ஞாபகம் வச்சிருக்கோம், அதுக்கு மேலே பழைய கால் போயிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், புது பாடம் வந்தா பழைய பாடம் மறந்து போயிடுச்சு. நல்லதுன்னு சொன்னதையே ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் நீங்க சொல்லிட்டு சார், நீங்க சொன்னீங்கன்னா விவகாரம் என்ன, மனுஷனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏதோ 2 GB 3 GBங்கிறாரு, கொஞ்சம் வச்சு ஒரு 1000 GB வச்சுங்களேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு மனுஷன். இதுதான் ஞான சக்தி. அது கிரியா சக்தி, எந்த செயலாவது செய்யறதுக்கு ஒரு சக்தி. இந்த ரெண்டுக்கும் மேல ஒண்ணு இருக்கு சார், அதான் இச்சா சக்தி. நான் இப்படி இருக்கணும் என்று அவனே நினைக்க. சின்ன குழந்தை அது என்ன பண்றது, நான் பெரிய நான் டாக்டர் ஆகணும், ஒரு குழந்தை பெரிய நான் போலீஸ் ஆகணுங்க. ஏன்டா யாரா இருந்தாலும் ஸ்டாப், அதுக்கு ஒரு பெரிய வருஷத்துக்கு போலீஸ் ஆக அப்படிங்கிறது. அப்ப என்ன, ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒரு எண்ணம், நான் இப்படி ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த முயற்சி பண்றோம். இதான் இச்சா சக்தி. இப்படி 3ஆ பிரிச்சுட்டேன், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, ரூபிணி. இத்தனை சக்தியும் ஒவ்வொன்றையும் ஆயிரக்கணக்கான சக்தி இருக்கு. ஆகிய பகவான் கிட்ட பேரு அனந்த ஸ்ரீ, அனந்த ரூபோ அனந்த ஸ்ரீ. அதை விட அடுத்த நாம ஜித மன்யு. மன்யு குரோதா, ஜிதா ஏன சஹ ஜித மன்யு. கோபத்தை ஜெயித்தவர். சார் நடக்குமா சார்? அதுன்னு அதான் சொன்னேன் பாருங்க, கோபத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருந்தா ஜெயிக்கலாம். அது தீவிரமான உறுதியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி கோச்சுக்க கூடாது. கோச்சுக்க கூடாதுன்னு மட்டும் இல்ல, அத மனசுல வச்சுக்க கூடாது. மனசுல இருந்தாலும் நம்ம மனசை தாக்கப்படாது. கோபம் ஏன் வர்றது கொஞ்சம் யாதனை பண்ணி பாருங்க. அனாவசியமா கோபம் வருதா? இல்ல, நம்ம மனதுல எது இஷ்டமோ அதுக்கு மாறாக இன்னொருத்தன் நடந்துட்டான்னா நம்ம கோபம் வரும். அவ்வளவு. கோபம் எப்படி வருது, நமக்கு வேணும்னு கோபம் வராது. கோபம் எப்படி வருதா, நீங்க மனசுல இப்படி இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க, என்ன அழகா இருக்கேன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், உங்களை விட அவர் அழகுன்னு சொல்லிட்டு சரி அங்கே போயிருக்கான். என்ன ஆச்சுன்னா, நான் இப்படி இருக்கணும்னு ஏதோ ஒண்ணு என் மனசுல நினைச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு முரணாக தாங்கள் பேசினாலோ தாங்கள் நடந்து கொண்டாலோ என் மனசுக்கு கோபம். இது நல்லா தெரியணும் நமக்கு. ஏன்னா கோபம் கோபம்னு இருக்கும். கோபம்னு என்னது சார்? கோபம் கடையில கிடைக்குமா? உங்கள்கிட்டயே கிடைக்கும். கடைக்கு வரைக்கும் போக வேண்டாம். எப்படி கோபம் வருது? இந்த கோபமானது என்ன பண்றது, நான் முன்னால ஒண்ணு நினைச்சிருக்கணும், ஏதோ ஒரு பொருளை எண்ணி இருக்கணும், எண்ணியதான விதத்துக்கு மாறு விதமாக நடந்தால் மனிதன் சினமடைகிறார். இது சாதாரண. இப்ப நமக்கு கோபம் வரப்படாதுன்னு என்ன பண்ணணும், கோபத்தை அடிச்சா போகாது. ஏன்னா கோபம் இருந்தா தானே அடிக்கிறதுக்கு. கோபம் வந்த பிறகு நீங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது. கோபம் வரத்துக்கு முன்னால அதுதான் இல்லையா, அது எப்படி பண்ணுவேன்? ஒரு பொருள் வந்த பிறகு பொருளை உடைக்கலாம். பொருளை பிறக்கலைன்னா அதை உடைக்க முடியுமோ? முடியாது. பொருள் வந்த பிறகு நம்ம அதை கிட்ட போக முடியாது. நம்மளை அடக்கிட்ட என்ன பண்ணுவேன்? அதனால்தான் கோபத்தை ஜெயிக்க முடியும். மனுஷன கோபம் ஜெயிக்கிறதுன்னா, கோபம் வந்த பிறகு இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபம் வருவதற்கு முன்னால அதை அடக்கணும்னா அது அங்க இல்ல. என்ன சார் பண்ண சொல்றீங்க? கதை பேசிட்டே இருக்கேன். நான் கோபம் வராம எப்படி பண்றது எனக்கு? அதான் சொல்றது சாஸ்திரம். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவ மகாசனோ மகாபாப்பா வித்யேனமிஹ வைரிணம். முதல்ல ஆசைப்படுறது நிறுத்து. நான் இப்படி இருக்கணும் என்று நினைக்காது. எனக்கு இது இப்படித்தான் இந்த பொருள் நடக்கணும்னு நினைக்காது. இன்னொருத்தர் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நினைக்காது. கொடுத்தா சரி, கொடுக்கலையா சரி, அப்படி இருந்து பழகி. நான் சொன்னபடியே இன்னொருத்தர் கேட்கணும்னு ஏன் நினைக்கிறார்? அப்படி நினைக்கிறதுனால தானே அப்படி கேட்கலன்னா மனசுக்கு வருத்தம் வருது. விவகாரம் என்ன, நடந்தது நடக்கட்டும், ஆனா நல்லதை நம்ம சொல்லுவோம். சின்ன குழந்தையா இருக்க மறக்கல, நம்மள மதிக்கல, அப்ப அப்படி இருக்கக்கூடாது, பெரியவரோட மதிக்கணும். ஒரு தரம் இல்ல 10 தரம் சொல்லுவோம். சொல்லிக்கொண்டே இருப்போம்.
சார் எத்தனை தரம் சொன்னாலும் அவன் மண்டையில ஏறல சார்ல இன்னொரு தரம் சொல்லும். அந்த பொறுமை விவகாரம் வந்து கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு கோபம் எதனால வருகிறதோ அந்த ஆசையை கண்டுபிடிக்கணும். நான் இப்படி வாழணும் எனக்கூடியதான எண்ணம் நம்ம இடத்துல இருக்கு, அதனால்தான் நமக்கு கோபம் வருகிறது. ரைட். ரெண்டாவது, யார் எதை சொன்னாலும் நம்ம முயற்சியை பண்ணிக்கொண்டே இருப்போம், விடமாட்டோம். இது ரெண்டாவது. இந்த ரெண்டும் உங்க கையில இருக்குமையானால், இந்த தீர்மானம் உங்கள்கிட்ட இருக்குமையானால் கோபம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஞாபகம் வச்சுங்க, கோபமானது என்ன பண்றது, யாருக்கு வந்ததோ அவளை தாக்கிறது. இருந்தா போல நீங்க இருக்க, ஒருத்தர் வந்தார் உங்களை ஏதோ பேசினார், உங்களுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததுன்னு அவரை சர மாதிரி வச்சுவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான், உங்களை மறந்து விட்டான். அது ஏதோ வச்சாரு, விடுங்க, போறது என்ன நாயா இருந்தார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவர் போயிட்டார். இவருக்கு என்னென்ன, ராத்திரி எல்லாம் தூக்கம் வரும், பிளட் ப்ரெஷர் ஏறி போயிட்டு. மாமி வந்து ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தா, அந்த மாத்திரை போடுறதுக்கு வாயில போடுறதுக்கு முன்னாடி இப்படி போட்டார் பின்னால, மாமிக்கு வேற கோபம் வந்துருச்சு. என்ன ரொம்ப தெரியுமா, கோபம் வந்தால் அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களால முடியாது. உதட ஆடுறது, கண்ணு சவுந்து போறது, எதையும் சாப்பிட மாட்டேங்கிறார், என்ன ஆச்சுன்னு அவர் மேல கோபம். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார், கோபம் வச்சுட்டு அவர் போயிட்டார். ஆனா யார தாக்குறது, யாருக்கு கோபம் வந்ததோ அவரை தான் தாக்குறது. அதனால ஆசிரிய வினாசின்னு போடும். எதுக்காக இது சொல்றேன், அந்த கோபத்தை நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். விடுங்க, ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, முயற்சி பண்ணலாமோ நம்ம. அதுக்காக ஒரு டேபிள் போட்டு ஒரு வாரத்துக்கு நமக்கு கோபம் வருதா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோபம் வருது, டைரி போறல சார். அப்பப்ப காலம் இருந்து மத்தியானத்துக்குள்ளேயே நிறைய கோபம் வந்துட்டு என்ன பண்றது, அடக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாள். ஆனா கோபத்துல மனசு அடக்கப்படாது. நீங்க சில பேர் என்ன சொல்றா, கோபம் வந்தா மனசுலயே அடக்கிட்டு இருக்கோம், வெளியில காட்ட மாட்டோம். தப்பு. மனசுல கோபம் இருந்து வெளியில காட்டலைன்னா ஒரு நாள் வெடிச்சு விடும். யார் இடத்துல வையப்படாதோ அப்படி வெடிச்சு, அது பத்திரமா இருக்கு. ஆனால் கோபம் வர்றதுக்கு முன்னால கோபத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஆசையும், கோபத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான உங்களுடைய எண்ணத்தையும் நீங்க மாற்றிக்கொள்ளணும். அதற்கு பிறகு நான் பொறுமையோடு இருப்பேன் எனக்கூடியதான பிரதிஜை எடுத்துக்கணும். ஆகட்டும், ஆனதாகட்டும் அப்படின்னு இருந்தலையினால் கோபம் போயிடும். அதனாலதான் எங்க பகவான் சீதா குரோதா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம குழந்தைகள் நம்ம சொன்ன வார்த்தை ஒண்ணு கேட்கலன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. பகவான் சொன்ன வார்த்தை ஏதாவது நம்ம கேட்டிருக்கோமா? சந்தியாவசனம் பண்ணு, எத்தனை நாள், எத்தனை பேர் பண்ணல சொல்லுங்க பாக்க. விடாம உபநயனம் நினைச்சு பண்ணதான் சார். அதுக்கப்புறம் விட்டா 10-15 வருஷமா. இது போல சாதாரண ஒரு அப்பா சொன்ன பேச்சு கேட்கலன்னா பையன் இடத்துல எவ்வளவு கோபம் வரும். ஆத்துக்காரி சொன்ன பேச்சு கேட்கலன்னு இப்படி கோபம். மாமான்னு சொல்லக்கூடாது, அது சொன்ன பேச்சு கேட்டா வசதி இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோமோ இல்லையா? அப்ப விவகாரம் என்ன, பகவானுக்கு எவ்வளவு கோபம் வரணும் நம்ம மேல. இது பண்ணப்படாது, இதை பண்ணணும்னு சொன்னா நம்ம எதை பண்ணப்படாதுன்னு சொல்றோம், அது வேணும்னு பண்றோம். எது பண்ணுன்னு சொல்லிருக்கோம் அதை மறந்து விட்டோம். இருந்தாலும் பகவான் நம்மள கோவிச்சுட்டு இருக்காரா? அவருக்கு எப்ப கோபம் வருது, தன்னுடைய பக்தனை யாராவது தீண்டினாதான் கோபம் வரும். அது வரைக்கும் ஆகட்டும். மனுஷாளுக்கு என்ன பண்ணியிருக்கார், ஒரு 100 வயசு வரைக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கார். நீங்க என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க சார், அப்புறம் நீங்க பண்ணியிருந்தான கர்மானுடைய பலன் நீங்க அனுபவிப்பீங்க. அது வரைக்கும் நடுவில் இருக்க மாட்டேன். நீங்க ஒரு பொய் சொன்னா, பொய் சொன்னதே படாத முதுகுல ஒரு அடி விழட்டும். யாராவது பொய் சொல்றா, பொய் சொன்னதுமே படாத விழணும். அப்ப என்ன ஆகுனார், யாராவது பொய் சொல்லுவானா, பொய் சொல்றதுக்கு வாய திறப்பானா, அப்ப என்ன அர்த்தம், பகவான் விட்டார். குழந்தைகள் போட்டோம். அப்ப விவகாரம் என்ன, அப்படி இப்ப நிஜமாக யாருக்கு பொறுமை இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. பகவான் வேதத்துல நாம் இப்படி இருக்கணும் என்று நமக்கு என்னென்ன கட்டளைகள் இட்டிருக்காரோ அத்தனையும் மறந்தோம், விட்டோம், வேணும்னு மாறுதலா பண்ணிட்டு இருக்கோம். ஏன் காசு இன்னைக்கு சாப்பிடாது, அன்னைக்குதான் 3 தரம் சாப்பிடும். என்ன பண்றது?
முடியல சார். டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, மாத்திரை போடுறதுக்காக சாப்பிடணுமே, இது ஒரு சாக்கு. வந்து சாப்பிட வேண்டாம்னா மாத்திரை வேற இதுக்கு போடணும், மாத்திரைக்காக இது வேற என்ன? அப்ப என்ன, எது வேண்டாம்னு சொல்றோமோ அது பண்ற. பிராயோனே ஜிஸ்ருதி விஷயத்தை விஸ்வமாதுரிய ஹேது. வேண்டாம்னு சொன்னா அது பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் ரொம்ப பேருக்கு இருக்கு. பகவன் நாம படிக்கிறோமா? தினமும் படின்னு சொல்லியிருக்க. படிக்கிறோமா? எத்தனை நாள் உலகத்தில் நம்ம இல்ல எத்தனை பேர் வீணாக்கிட்டு இருக்கா அவனுடைய பொழுத. ஞாபகம், இந்த 100 வயசு தான் உங்களுக்கு மேக்சிமம். இதுக்குள்ள தாங்கள் பகவானை அடையணும் சொல்லியிருக்க. மறந்தோம். கேட்கறான், நமக்கு காசை சம்பாதிக்கிறதுக்கே டைம் இல்லை சார். வந்த காசே போயிட்டு நீ உன்னை அடக்கப்பா. நீ யாருன்னு அறி. கோபத்தை ஜெயி. கோபத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. உன்னிடத்துல அந்த முயற்சி இருந்தா ஜெயிக்கணும். அதுக்காக தான் முயற்சி பண்ணு. இத சொல்றதுக்கு ஜித குரோதா இன்னொன்று. உபாசனா பிரகரணத்துல நாம் எப்படி மனசுல நினைக்கிறோமோ அப்படி நாம் ஆயிடுவோம். பகவான கோபம் இல்லாதவராக நாம் தியானம் பண்ணினோமே ஆனால் நாமும் கோபம் இல்லாம ஆயிடுவோம். இந்த மனசுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், இலைக்கு பின்னால முட்டையிடும். அதனாலதான் வெத்தலை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, வெத்தலை அதை பதில போட்டுக்கிறவன் என்ன பண்றான், வெத்தலை பக்கெட்ல ஜலத்துல நினைச்சு ஒரு 5 நிமிஷம் வேணா அதை எடுத்து அது மின்னும் பின்னும் தொடச்சு அது வெத்தலை போட்டுக்கிறவ பண்ணக்கூடியதான வழி பார்த்தால்தான் தெரியும். நமக்கு இல்லை வாயில போட்டுக்கிறோம். அதை தொடச்சு நீட்டா வச்சு கீழே காம்பை கட் பண்ணி மேல காம்பை கட் பண்ணி நடுவுல இருக்கிறது முழுக்க எடுத்து சுண்ணாம்பு பதமா தடவி, அதிகமா தடவினா வாய் வெந்து போயிடும். புறத்துல தடவினா சுழிச்சிக்காது. அதுக்கு நடுவுல பாக்க போட்டு அதை வீடா மாதிரி மடிச்சு அதை வாயில உள்ள போட்டு மென்னு பண்ணிட்டே இருக்கான் சார். இப்ப ஏன் இப்படி தொடக்கிறான், அந்த இலைக்கு பின்னால முட்டை எடுக்கும். கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த முட்டையானது பூச்சியாவது ஏறும். அந்த பூச்சியானது என்ன பண்றதா, தன்னை சுத்தி தன்னுடைய வாயில வரக்கூடியதான எச்சல்னாலேயே ஒரு ரவுண்டா கட்டிக்குது. அது என்ன பண்றது, ஏன்னு நினைக்கிறது தெரியுமா, நான் தனக்கு வண்டு கொட்டுமோங்கிற எண்ணத்தினால வலிக்கும். அதுக்கு தெரியாது பாப்போம், இது இப்படியே இருந்தா பரவாயில்ல நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. ஆனா கொஞ்ச நேரம் ஆனதுமே அந்த மேல இருக்கக்கூடியதான அந்த எச்சல்ல காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதனாலேயே வெளியில வர முடியும். அப்படியே இருக்கிறக்காக நினைக்கி பூச்சி வருமோ கொட்டுமோ நினைச்சு அது பூச்சியா எடுத்தது வண்டா ஆயிடுச்சு, இப்படி வெளியில வருது. அதே மாதிரிதான் நாமும் ஆத்துக்காரி குழந்தைகள், பையன் பெண்ணு, மாட்டு பொண்ண மாப்பிள்ளை, இப்படின்னு வச்சுன்னு எல்லாம் நமக்கு சேர்ந்தவா அவளோட சேர்ந்து அந்த வலையில மாட்டிண்டு அதுல வெளியில வர முடியல சார். இது பொண்ணுக்கு பிடிக்கும், இது மாப்பிள்ளைக்கு பிடிக்கும், இது பண்ணலைன்னா மாப்பிள்ளை போட்டுட்டா போச்சுட்டேன். இது நினைச்சு பாருங்களேன். நம்ம ஆத்துல இருக்கிறப்ப சாதாரணமா இருக்கிற ஆத்துக்காரங்க ஒரே மாதிரிதான். மாப்பிள்ளை அன்னைக்கு தண்ணி ஸ்பெஷல். ஏன் சார், பொண்ணுடைய வாழ்க்கை சார், நாம எப்படி அதோட சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அவருக்கு கோபம் வரப்படாதுன்னு இவன் கஷ்டப்படுறான். அதனால இந்த மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு. தான் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடியதான திறமை இருக்கு. அதே போல நாம் எப்படி பகவானை தியானம் பண்ணா எப்பொழுதும் சிரிச்ச முகமா இருக்கா போல, கோபம் வராத மாதிரி பகவான் இப்படி தியானம் பண்ணு. கோபமே வராதா நினைச்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கும் கோபம். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தானே நம்ம இருக்கோம். ஆனால் மனசுக்கு இதை ஜெயிக்கிறதுக்கு வழி என்னன்னு, ஒண்ணு, முன்னால நான் இப்படி இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு பிளான் பண்ணாதீங்க. காலம்பரம் எழுதுறது இலையில எது வருதோ அதை சாப்பிடணும் தீர்மானம் பண்ணும். எனக்கு கத்திரிக்காய் கறி தான் வரணும், இதுதான் வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த வரல என்ன கவலை. எது வருதோ அது பார்க்கல. இது ஒரு திருட்டான்னு சொன்னேன், எப்போ எல்லாத்துக்கும் அப்படித்தான். எது வருதோ அப்படியே இருந்துன்றப்போ அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிச்சு நமக்கு எதற்காக மாறுதலாக யாராவது நடந்தாலும் சரி நடக்க அதை ரியாக்ட் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் அதை தியானம் பண்ணும். ஏன் இப்படியா பாதி குறைஞ்சு போயிடுது.
நடுவுல கொஞ்சம் டைம் இருந்தாலே, கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போயிடும். அதற்கு பிறகு இன்னொரு வழி என்ன? கோபம் இல்லாதவராக பகவானை தியானம் பண்ணுங்க, நீங்க கோபத்தை ஜெயிக்கலாம். பகவான் எப்படி தியானம் பண்ணா? கோபம் இல்லாதவரா. சார், பகவானுக்கு அவதாரத்துல கோபம் வந்திருக்கே. கரதூஷணாதிகளை கொல்றப்ப ராமனுக்கு கோபம் வந்துதான். அதுக்கு முன்னால கோபமே வரல. எத்தனை ராஜ்யத்துல எத்தனை அம்சங்கள் கோபம் வரலையே. லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்திருக்கு சார். 60,000 வருஷம் பரிபாலனை பண்ணதான அப்பாவை காட்டுக்கு ராமனை போன்னு சொல்றப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வயசான அப்பா ஒரு பெண்ணு வார்த்தையை கேட்டு இப்படி எல்லாம் நடக்கிறார், உங்களை அனுப்புற, ஜெயில வச்சுட்டு நீங்க ராஜா வாயிடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன்ட்டான். யார் என்னோட எதிர்க்க வராலும் நான் கவனிச்சுக்கிறேன்ட்டான். சிரிச்சுண்டாராமா. இந்த வீரம் எத்தனை நாளப்பா, உடம்புல சக்தி எத்தனை நாள் இப்படியே இருக்குன்னு நினைக்கிற? நீ இன்னைக்கு எல்லாரையும் ஜெயிக்கலாம், நாளைக்கு உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான். ஆனா நீ என்ன, உன் கதி என்ன? கோபத்தினால மனுஷால ஜெயிக்க முடியும், அன்புனாலதான் ஜெயிக்கும். அது கிடையாது. என்னோட காட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னான், ராமனோடைய காட்டுக்கு வரேன்னு கௌசல்யா சொன்னான். வேண்டான்னு சொல்லி சீதாதேவி நான் வரேன்னா வேண்டான்னு சொன்னார். ஏன்னா அங்கெல்லாம் புலி சிங்கம் இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா. இது கல்யாணத்துக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா எங்கப்பா பொண்ணை கொடுத்துருக்க மாட்டான்ட்டா. ஏன்னா ஆத்துக்காரிய வழியில் அழிச்சுன்னு போறப்ப என்ன கூட அழிச்சுன்னு போறேன், அங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமா, நீ வராதேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆத்துக்காரியை காப்பாற்ற முடியாத ஒரு ஆத்துக்காரருக்கு இவருக்கு பொண்ணு வேறைய, கல்யாணம் வேறைய, சரி வாண்ட ஜாஸ்தி பேசப்பட கோச்சுக்கலையே. எந்த ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு சொன்ன ஒரு பெண்ணா இருக்க வேண்டிய குமான் ஆகாரத்துல இருக்கேன்னு சொல்றிய, சரி வாண்ட. எல்லாமும் ஆச்சு. காட்டுக்கு போனா கரதூஷணாதிகள் வந்திருக்கா, 10,000 சைன்யம், எல்லாம் அரக்கர்கள். இவரிடத்துல ஒரே வில்லு தான் இருக்கு, வில்லு அம்புத்தான் கிளம்பித. 40 நிமிஷம் ஒரு முகூர்த்தம், 10,000 அரக்கால சைன்யத்தோட இருக்கக்கூடிய அரக்கால கொண்டுட்டு வந்திருக்க. உடம்பு முழுக்க ரத்தங்களை. சீதாதேவி பார்த்தா என்ன சொன்னா தெரியுமா? நான் சபாஷ்னு சொல்லல, எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கேன் வசத்தின்னு சொல்லல, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அன்னைக்கு உங்களை பெண்ணாகவும் புருஷ வேஷத்துல இருக்கக்கூடியதான பெண்ணு கோழைன்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன புரிஞ்சிருக்கு? லக்ஷ்மணன் கேட்டாரான், அண்ணா உங்களுக்கு கோபம் வராதுன்னு சொன்ன கோவிச்சுட்டு தானே இத்தனை பேரை கொண்டு. குரோதமாக தீவிரம், கோபம்ங்கிற ஒரு வேஷத்தை போட்டுட்டேனப்பா, எனக்கு கோபம். இப்ப விவகாரமான கோபிச்சுக்கல அவரை, அந்த சூரத்தை சௌரியத்தை காமிச்சார் அவரை. மீதி பேர்ல விட்டாரே, யாருக்கு வானம் இல்லையோ யாருக்கு அம்பல்லையோ போயிட்டு வரலன்னு ஓடி விரட்டின்னு அனுப்பிச்சுட்டாரு. அப்ப விவகாரம்னா அவரை கொல்லணும் எனக்கூடியதான குரோதமோ கோபமோ தன் இடத்துல இருக்கு இல்லாமல் காப்பாற்றினார். அதனால கோபம் வராத ஒரு தெய்வம் அது பகவான் ஒண்ணுதான். ஆகையால் அவருக்கு ஜித குரோதா மன்யு குரோதா ஜிதா ஏன சஹா ஜித மன்யு. ருபேதத்துல மன்யு சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மன்யு சூக்தத்தை சொன்னா கோபம் குறைஞ்சிடுமா? என்ன சார் இப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்றோம், என்னுடைய கோபத்தை கொண்டு விடு பகவான், என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா கோபம் வரப்படாதுன்னு நினைச்சா அப்பவே கோபம் வரும். சில பேருக்கு பகவான் மேலேயே கோபம் வருது. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிறான் பகவான். அதுக்கு அவர் என்ன பண்ண, நீர் கர்மா பண்ணி இது வந்திருக்கு பகவான் இடத்துல போய் இப்படி எல்லாம் துன்பங்களை நான் கொடுத்து நான் வாட்டி வதக்கிட்டு இருக்கேன்னு இதான வேற பானாலியை வச்சு உங்களை வாட்டிட்டு இருக்கு. அது யமலோகத்துல நடக்கும், இங்க நடக்கல. இருந்தாலும் இவன் இப்படி நினைச்சுக்கிறான். யார் மேல கோச்சுக்கிறது? மாமி மேல கோச்சுண்டா சாப்பாடு கிடைக்காது, மீதி மேல கோச்சுண்டா இவரை யாரும் நகர்றது இல்லை, யாரும் கேர் பண்றது இல்லை. இப்ப யார் மேல பகவானத்தான் அவர் வாய மூடிட்டு இருக்கார், பேச மாட்டார், அவரை வச்சுட்டு இருக்கான். ஞாபகம் வச்சுக்கா, அது வழி இல்லை. என்ன கோபத்தை ஜெயிக்கணும்னா பகவான கோபத்தை ஜெயித்தவராக நம்ம தியானம் பண்ணணும். எப்பொழுதும் புன்சிரிப்போட இருக்கா போல தியானம் பண்ணணும். கிருஷ்ணனை பார்த்திருக்கீங்களா? குருவார் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு 5-6 வேஷம் கலைச்சு போடுறான். எல்லா வேஷத்திலையும் புன்சிரிப்பு இருக்கு பகவானுக்கு. அட யுத்தத்துல வரா போல வேஷம் போட்டாலும் அவருக்கு புன்சிரிப்பு சார். பாரத யுத்தத்துல புன்சிரிப்போட காமிச்சாராம் அத்தனை பேருக்கும். கௌரவ சைன்யமா இருக்கட்டும், பாண்டவ சைன்யமா இருக்கட்டும்,
அவாவா பிராணம் விடுறப்ப பகவானை பார்த்தாலும் அப்படி எம் எம் வாபி ஸ்மரன் தேகம் தியஜத்யந்தே கலேவரம் தந்தமே வைத்து கௌந்தைய சதா சத்தா அவபாதித. இப்பொழுது நம்ம மனசை ஆடிண்டே இருக்கு, இதை பார்க்கறது அதை பார்க்கறது அதை பார்க்கறது மாறிண்டே இருக்கு, எதை பார்க்கறதோ அந்த உருவத்தை மாறிட்டு இருக்கு. ஆனா அட் தி டைம் ஆஃப் டெத் லாஸ்ட் மொமெண்ட்ல எதை பார்த்தீங்களோ அது ஃபிக்ஸ் ஆயிடும். சோ அத்தனை பேருக்கும் வைகுண்டத்துல இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் புத்திழிப்போட காமிச்சார். யுத்தத்துல தேரோட்டியா இருக்க சிரிச்சுட்டு இருப்பாரு சார். ஏன் இத்தனை பேருக்கும் நல்லது கொடுக்கணுங்கிற எண்ணம். அப்படிப்பட்டதார பகவான நம்ம வையலாமா? கோபம் இல்லாதவரை நம்ம கோபம் காட்டலாமா? நம்ம வீக்னஸ் இல்ல கோபம். இது நினைச்சுட்டு பார்த்தா தெரியும். கோபம் வரலேன்னு கோவிச்சுக்காது. அவன் இன்னொருத்த கோவிச்சுக்கிறான்னு நீங்க திருப்பி கோவிச்சுக்கூடாது. நாம முயற்சி பண்ணணும். ஏன் பகவானுக்கு என்ன பேரு? இதமன்யோ அனந்தரூபோனந்த ஸ்ரீ இதமன்யோ. அதோட மட்டும் இல்ல, பயாபஹா. அடுத்தது பயாபஹா, பயத்தை போக்குறவர், பயத்தை நீக்கிறவர். பயம்னா என்னது சார்? நீங்க இப்படி சொல்ற பயம் எங்களுக்கு தெரியாதான்னா இப்படித்தான் ஒருத்தர். தூக்கம்னா என்னதுன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூக்கிட்டே இருக்கு, தூக்கம் வந்துட்டே இருக்குன்னு. தூக்கம்னா என்னதுன்னு, கண்ணை மூடினா வரமே என்ன. இவர் கண்ணை மூடிட்டே இருக்கிற வரவே இல்லை. கண்ணை மூடிண்டா வர்றது தூக்கம் இல்லை சார், கண்ணை மூடிண்டா வர்றது இருட்டு. லைட்டை போட்டு கண்ணை மூடினாலும் உள்ள இருட்டு தான் தெரியும். கண்ணை மூடிண்டா இருட்டு தான் தெரியுமே தவிர தூக்கம் வர. தூக்கம் அது இஷ்டப்பட்டாதான் வரும். அது இஷ்டம். சில பேர் படுத்து 10 மணிக்கு படுத்துட்டு இருக்கா சார், 2 மணி வரைக்கும் தூக்கம் வரல 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 கொண்டு இப்படி வரன்றான், அப்படி வந்து உட்கார்றான், எழுதுக்கிறான், சேர்த்து சாப்பிடுறான், வரல. சில பேர் அப்படின்னு படுக்க ஆரம்பிச்சான், தலகாணியை சேர்றதுக்குள்ள கொரட்ட விட்டான் சார். சில நாளைக்கு இப்படி வருது, சில நாளைக்கு அப்படி. சில பேர் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன், என்னன்னா தூக்கம் வரும், வரவே இல்லை. சில நாளைக்கு ஒண்ணுமே வேலை செய்யல, வெறுமனை உட்காந்து அன்னைக்கு நல்லா தூக்கம் வருது. என்ன தமம் குடம் ஜாஸ்தி இருக்கு, தயிர் சாதம் நிறைய சாப்பிட்டான். தூக்கம்னு என்னதுன்னு தெரியல மனுஷன். எப்படி வரணும்னு தெரியல, எப்ப முடியும்னு தெரியல. ஐவாள் தூங்கிட்டு இருக்கார், எழுந்து பாருவா, எழுதுக்கலாம் சார், தூங்கி 1 மணி நேரம் ஆச்சுன்னு எழுந்துப்பார். நினைச்சுன்னு பார்த்தா இன்னொரு 1 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கேன். தெரியாது எப்ப முடியும் தெரியும். தூங்குறப்ப நம்ம கணக்கு தெரியும். சில பேர் ஒரு 10 நிமிஷம் அதை முதல் சாஞ்சிட்ட வரையணும், சாஞ்சா அவ்வளவுதான் 4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒண்ணு முடியாது. நல்லா தூங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், 10 நிமிஷம் எழுந்து உட்கார்ந்துட்டான். தூக்கத்தை பத்தி உங்களால சொல்ல முடியும். தூக்கம்னு என்னது இன்னொரு கிளாஸ்ல, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பயம். பயம்னு என்னது? பயாபஹா. இந்த பயம் மனுஷனுக்கு ஏன் வருது? பியருங்கிறமே, இந்த பியருங்கிறது என்னது? நம்ம யோஜனை அப்படி பார்க்கணும். பயம் வந்தா அது உடம்பெல்லாம் ஆடும் சார், நிக்க முடியாது சார், என்ன ஆகுமோ தெரியாது சார், வேசு போட்டும் சார், தலை சுத்ரா போல இருக்கு சார், என்னென்னமோ சொல்றோம். ஆனா பயம்னா என்னதுன்னு தெரியல. பயம்னா என்னது? நாமோ நமக்கு சேர்ந்ததான ஒரு பொருளோ நம்மளை விட்டு போகும், அதுக்கு ஒரு கெடுதல் வரும்னு ஒரு நினைப்பு இருக்கே தான் பயம். என்கிட்ட காசு இருக்கு, யாராவது எங்க போயிடுவானோ பயம். என் உடம்பு சௌக்கியமா இருக்கு, யாராவது தீங்கு பண்ணி விடுவானோ, அடிச்சு விடுவானோ ஒரு பயம். அதோட நமக்கு ரொம்ப வேண்டியவா இருக்கல, அவளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ ஒரு பயம். பாருங்க, குழந்தை கடைக்கு போயிருக்கு, பசுப்பட்டி வாங்கினான்னு வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிச்சேன். என்ன அந்த குழந்தை அப்படியே பார்த்தது, அங்கே புதுசா ஒரு சினிமா போஸ்டர் அப்படியே பார்த்துட்டு இருக்கு, சமாதி அடைஞ்சிருந்தது. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, சத்து போட்டு இவர் போட ஆரம்பிச்சார். என்ன சுவாமி குழந்தை அனுப்பிச்சிருக்கேன்னு, என்ன ஆச்சோ என்னமோ, ரோட்ல சைக்கிள் வருது, ஸ்கூட்டர் வருது, கார் வருது, பஸ் வருது, லாரி வருது. என்ன சார்? அந்த குழந்தை மேல இருக்கக்கூடியதான ஒரு அன்பு, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கூடியதான எண்ணத்தை கலப்பு இருக்கு, அதான் பயம். பார்த்தீங்களா? உமக்கு வரலையே சார், ஆனா அந்த குழந்தை எனக்கு சேர்ந்த குழந்தை. தனக்கோ தன்னை அண்டியவர்களுக்கோ இருக்கிறதான உடைமைகள் அவளை விட்டு போகும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம்னு பேர்.
அந்த எண்ணமானது தீவிரமா இருந்தா பயம் ஜாஸ்தியா, சாதாரணமா இருந்தா சரியாகட்டும் பார்த்துக்க அப்படின்னு. இந்த பயம் மனுஷனுக்கு எப்பொழுது இருந்துட்டே இருக்கு. எல்லோருக்கும் காமனா இருக்கக்கூடியதான பயம் என்ன சார்? நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுமோ, எல்லாரையும் நம்மளை விட்டு போயிடுவாளோ, இந்த பயம். அதான் டெத், ஃபியர் ஆஃப் டெத். அத உட்பட எல்லா பயத்தையும் நீக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பயாபஹா. எப்படி? சம்சார பயம், பயம் சம்சாரஜம். இந்த வாழ்க்கையில உண்டாகக்கூடியதான புமா பும்சாம் அத்ய அபக்னன் பயாபஹா, மனிதர்களுக்கு அவளுக்கு ஏற்படக்கூடியதான சம்சாரத்துல வரக்கூடியதான பயங்களை முழுமையாக நீக்கி விடுகிறார். எப்படி நீக்கி விடுகிறார்? என் பயமே போற விரட்டிடுறாரா? நம்ம ஆத்துக்கு ஏதாவது கொசு வந்தா மருந்து வச்சு அனுப்புறா, அதே போல மருந்து வச்சு பயத்தை அனுப்புறா. அவர் என்ன சொல்ற? உன்னை காக்க நான் இருக்கேன், பயப்பட. அபயம். எந்த துன்பம் வந்தாலும் அது உன்னை உங்க கிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். போருமே. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? அவரை சரணம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா. அந்த பகவான் நாமாவை சொல்லிட்டு அந்த பகவான சரணாகதி அடைஞ்சமையான ஒரு பயமும் நம்மளுக்கு இல்லாம காப்பாத்துறாரு. அவருக்கு என்ன பேரு? பயாபஹா. இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல அனந்தரூபோனந்த ஸ்ரீ ஜிதமன்யுர் பயாபஹா அப்படிங்கறத பார்த்தோம். சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திஷா அப்படிங்கிற நாமக்கள்.